ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு லட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நான் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு காய வச்சு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா வாசனை வரணும். அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா கலர் மாறும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு ஹெல்தியான லட்டு தான் இது. பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த லட்டு செஞ்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடணும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல். இது வந்து நம்ம நெய் சேர்த்தெல்லாம் வந்து வறுக்க வேணாம், அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக திருவிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருவிட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் விட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். இது வந்து இதோட கலரும் கொஞ்சம் மாறணும், நல்லா வாசனை வரணும், அதோட பச்சை வாசனை போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ரொம்ப நாள் வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு லட்டு வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் நல்லா வறுத்து விடலை அப்படின்னா சீக்கிரத்துலேயே தேங்காய் சேர்க்கறதுனால கெட்டு போயிடும். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கூட நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் அதனால தான் வந்து நெய் கூட சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும், அதோட ஈரப்பதம் போயிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இதை வந்து ஆற விட்டுறலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜாரில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். குறைக்குறைன்னெல்லாம் அரைக்க வேண்டாம், பவுடராகவே பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காய், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு நாட்டு சக்கரை. இதை வந்து நம்ம பொடிக்கலாம் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இது வந்து நல்லா தூளாக தான் இருக்குது. அதனால் இதை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நாட்டு சக்கரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தி. அதனால தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தால் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உருக்குன நெய், அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. உருக்கிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. அப்படியே டைரெக்டாக நெய்யை சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால நான் இந்த ஸ்டிக் வச்சு கலந்துக்கிறேன். இதை வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட நல்லா எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகிடும். நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துடும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து, அதுவும் நல்லா உருக்கிட்டு தான் நெய் சேர்க்கணும். இந்த மாதிரி கலந்து விட இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும்.
ரொம்ப ஹெல்த்து இது, சீக்கிரத்துலலாம் கெட்டு போகாது. நம்ம வந்து தேங்காயெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம். அப்படி உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நீங்கள் பாசிப்பருப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், ஒரு ஹெல்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதும் ரொம்ப ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.